ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம மில்க்கும் சேர்க்கலை, சுகரும் சேர்க்கலை. அதனால் ரொம்ப ஹெல்த்தியான இது வந்து ஸ்மூத்தி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு பண்ணி குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும் இந்த இது. இன்னொன்று இப்போ சம்மர் சீசன் வேறு. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரிங்க், ஹெல்த்தியான ட்ரிங்க் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சம்மர் ட்ரிங்க் பார்க்கலாம். இப்போ மேங்கோ சீசன். ஸோ அதனால் மேங்கோவில் பண்ணாமையா ரெசிபி. ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி ஒரு மேங்கோவில் ஒரு சம்மர் ட்ரிங்க் பண்ணலாம். எப்படின்னா மில்க் இல்லாமல், சுகர் இல்லாமல், ஒன்லி மேங்கோ அண்ட் கோகனட் மில்க், இது ரெண்டே ஐட்டம் தான். இதை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்மூதி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து தேங்காய் திருவினது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ அதே அளவு வந்து நம்ம மேங்கோவும் எடுத்துக்கணும். ஸோ நான் தேங்காய் திருவினதுலேருந்து இப்போ வந்து தேங்காய் பால் எடுக்கிறேன். ஸோ திக்கு பால், ஃபஸ்ட்டு டைம் பால் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து நம்ம வந்து மேங்கோவையும் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ ரெண்டையும் பண்ணுறதுனால இதில் வந்து சுகர் இல்லாமல், நம்ம மில்க்கும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் பண்ணுறோம். இதில் வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க கூட இதை வந்து குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோகனட் மில்கில் மேங்கோ ஸ்மூதி. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து மேங்கோ ஒரு கப் மேங்கோவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு கப்பு கிரேட்டட் கோகனட் வச்சுருந்ததை இப்போ வந்து பால் எடுத்துட்டேன். ஒரே ஒரு பால் தான், ஃபஸ்ட்டு டைம் பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் இதில் எந்த சுகரோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்கலை. இப்போ சப்போஸ் மேங்கோ உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்னா வேணால் நீங்கள் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ நான் எடுத்துருக்கிற மேங்கோ நல்ல ஸ்வீட்டான மேங்கோ, அதனால நான் இப்போ எதுவுமே சேர்க்கலை. வெறுமனே நம்ம வந்து கோகனட் மில்கை மட்டும்தான் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கோகனட் மில்க் சேர்க்குறதுனால உங்களுக்கு அதுலேயுமே கொஞ்சம் ரிச்னஸ் இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்கும். இது அதோடு சேர்த்து மேங்கோவும் நல்லா ஸ்வீட்டான மேங்கோவாக இருந்தால் நீங்கள் எதுவுமே ஆக்சுவலி சேர்க்கவே தேவையில்லை. சுகரோ ஜாகரியோ பாம் சுகரோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நீங்கள் வந்து இதுலேயே வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டாலே ரொம்ப சூப்பரான ஸ்மூதி. பாருங்கள் எவ்வளோ திக்கான ஸ்மூதி கிடைக்கிது நம்மளுக்கு. காமனாக இதில் வந்து மில்க் சேர்ப்பாங்க, நீங்கள் கோகனட் மில்க் சேர்க்குறீங்க. ஆமாம், அதில் நல்ல பெனிஃபிட் இருக்குமா? அது நல்லா இருக்குமா அது? ஆமாம். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து மில்க் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் எல்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கோகனட் மில்க்கை வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்மூதி பண்ண முடியும். இன்னொன்று என்னென்னா, கோகனட் மில்க் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அல்சர் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துது கோகனட் மில்க்கு. அண்ட் இட் ஹேஸ் குட் கொலஸ்ட்ராலும் இருக்குது, குட் கொலஸ்ட்ரால் இருக்குது அதில். அதனால ரொம்ப கோகனட் மில்க்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா கோகனட் டேஸ்ட்டும் வரும். ஸோ அடிஷ்னல் டேஸ்ட் இருக்குது கோகனட் மில்கில். ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மூத்தி. ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்மூத்தியை. இந்த பாருங்கள், நம்மளோட ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம கிளாஸ், எந்த கிளாஸில் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இது இப்போ பாருங்கள், கோகனட் மில்க்கும் மேங்கோவும் போட்டு ஸ்மூத்தி அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. உங்களுக்கு கலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான கலர் வந்திருக்கு. இதை நீங்கள் பசங்களுக்கு ஐஸ்கிரீமாக கூட பண்ணி கொடுக்கலாம். இதை அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீமாக வந்துடும். ஸோ ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும், ஏன்னா கோகனட் மில்க் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து ஃபில்லிங்காக கூட இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த ஸ்மூத்தியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது சம்மர் சீசனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்மூதி பண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அல்சருக்கும் இந்த கோகனட் மில்க் ரொம்ப நல்லது. கோகனட் மில்க் மேங்கோ ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸு இல்லை வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கூட எங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இது பண்ணி பார்த்துட்டும் எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க, எப்படி இருந்துச்சு இந்த கோகனட் அண்ட் மேங்கோ ஸ்மூத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே எங்களோட புதுமையான ரெசிபீஸு, ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி நிறையா பேருக்கு இது வந்து போய் சேரும். ஸோ அவங்களும் அதில் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.